தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து 8வது முறையாக எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல். எடப்பாடி பகுதியில் அதிமுக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்ததை தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நட்சத்திர வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். போடியில் ஓ பன்னீர்செல்வம், சாத்தூரில் நயினார் நாகேந்திரன், கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன், அவிநாசில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல். நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசு சட்டப்பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள புதுச்சேரியில் வேலையில்லா இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவோம் என ராகுல் காந்தி வாக்குறுதி. Monthly support to the unemployed youngsters, and we are going to create 30,000 new jobs in private and public sector. புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். தமிழ்நாட்டை பின்பற்றி மகளிரை கவரும் வகையில் வாக்குறுதியை அறிவித்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. I can see many women sitting in the crowd. I am proud to tell you that you are going to travel for free in Puducherry's buses. புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு. இதய பிரச்சினை முதல் புற்றுநோய் வரை எந்த நோய்க்கான சிகிச்சைக்கும் 20 லட்சம் வரை காப்பீடு கிடைக்க வழிவகை செய்யப்படும் என ராகுல் காந்தி உறுதி. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் 6 மாதங்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என ராகுல் காந்தி உறுதி. புதுச்சேரி மக்களுக்கும் தனக்கும் உணர்வுபூர்வமான உறவு இருப்பதாகவும் உருக்கமாக பேச்சு. திமுக என்றாலே வாரிசு அரசியல் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சனம். குடும்ப ஆட்சியாகவும் ஊழல் நிறைந்த ஆட்சியாகவும் மட்டுமே திமுக இருப்பதாகவும் சாடல். திமுகவில் தொண்டர்களுக்கு எப்போதும் வாய்ப்பு கிடைக்காது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சனம். ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன், கனிமொழிதான் திமுக, அவர்களை தவிர வேறு எவருக்கும் அங்கு வாய்ப்பில்லை என பேட்டி. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தொடங்கி சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் என எல்லோர் கால்களிலும் விழுந்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படி பதவிக்காக யார் கால்களிலும் விழ வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கிற அனுபவம்லாம் சுயமரியாதை அனுபவம் தான். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்து கிடந்தாரு. அப்புறம் அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அம்மா காலை பிடிச்சாரு. அப்புறம் இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் டிடிவி தினகரன் காலில் விழுந்தாரு. அப்புறம் அவரை கழட்டி விட்டுட்டு ஓபிஎஸ் அவர் காலில் விழுந்தாரு. இப்போ அவர் நம்ம கிட்ட வந்துட்டாரு. $60,000 வாக்கு வித்தியாசத்தில் வென்றால் முதல்வரிடம் கேட்டு துரை சந்திரசேகரை அமைச்சராக்குவேன். திருவையாறில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் துணை முதல்வர் உதயநிதி மக்களிடம் வாக்குறுதி. 1 லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். நான் தலைவர்கிட்ட போய் சண்டை போட்டு அவரை அமைச்சராக்குறேன். 1 லட்சம் வாக்கு சரி, உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். 60,000 வாக்கு செஞ்சு காட்டுவீங்களா? நிச்சயம் பண்ணி காட்டுவீங்களா?
சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை எந்த தொகுதியிலும் போட்டியிடவில்லை என அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்தி அறிவிப்பு. ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவதற்கு தந்தை உறுதியாக இருப்பதால் விட்டுக் கொடுப்பதாக முகநூலில் பதிவு. ரீல்ஸ் போடுற டாக்டருக்கு லைக் போடுங்க, சர்வீஸ் பண்ணும் மாங்குடிக்கு ஓட்டு போடுங்க. காரைக்குடி தாவேக வேட்பாளரை விமர்சித்து வாக்கு சேகரித்த கார்த்திக் சிதம்பரம். அவர் கட்சியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறார், ஒரு டாக்டர் நிற்கிறாருன்னு சொன்னாங்க. அந்த டாக்டரு முழு நேரமா ரீல்ஸ் போடுறாரு. அவருக்கு வேற டாக்டர் ரீல்ஸ் வச்சிருக்கேன், என்ன பார்த்தாலும் ரீல்ஸ். இதுக்கு வந்து அவர் ரீல்ஸ் போட்டே இருக்காரு. தம்பி, ரீல்ஸ் போட்டா என்ன பண்ணும்? லைக் போடலாம். ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போட முடியாது. தனி தொகுதிகளில் இந்து, சீக்கிய மற்றும் பௌத்த மதங்களை பின்பற்றும் பட்டியல் இனத்தவரையே போட்டியிட அனுமதிக்க கோரிய வழக்கு. இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தாக்கல் செய்த மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட புதிய எம்பிக்கள் பதவியேற்பு. பாமக தலைவர் அன்புமணி, தேமுதிக பொருளாளர் சுதீஷ் ஆகியோர் எம்பிக்களாக பதவியேற்பு. உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் எல்கே சுதீஷ் என்றும் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டதென இந்திய அரசின் சட்டத்தின் மீது உண்மையாகவும் பற்றற்ற ஆர்வம் பற்றற்ற உறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றிருப்பேன் என்று. தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நேற்று வரை சுமார் 651 கோடி ரூபாய் பறிமுதல். தமிழ்நாட்டில் மட்டும் 170 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், மதுபானங்கள், போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தகவல். புதுச்சேரி, கேரளா, அசாம் ஆகிய 3 மாநிலங்களில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் நிறைவு. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரம். சென்னையின் எழும்பூர், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 5 இடங்களில் ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய கட்டிடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை. எழும்பூரில் உள்ள JSM அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெறும் சோதனையில் தேர்தல் பறக்கும் படையினரும் இணைந்து சோதனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,10,480 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,810 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை தொடர்ந்து மாற்றமின்றி 1 கிராம் 255 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிலோ பார் வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கு விற்பனை.